அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறேன். இந்த 4வது மாதத்திலையும் கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்வாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32:18 என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று. பல்வேறு விதமான சூழ்நிலைகள் நம்மை பலவிதமான சிந்தனைக்குள்ளாக நடத்துகிறது. நாம் இதுவரைக்கும் எதிர்கொண்ட அநேக பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலவிதமான எதிர்மறையான ஒரு சிந்தனைக்குள்ளாக சில நேரங்களில் நாம் சிந்திக்க நேரிடுகிறது. அந்த சிந்தனைக்கு நேராக அந்த பிரச்சனை நம்மை நடத்துகிறது. அதற்கு நாம் இடம் கொடுக்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே போராட்டங்களும் பிரச்சனைகளும் நமக்கு எதிராக வரும்போதெல்லாம் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையையும் நினைவு கூற நாம் பழகி கொண்டால் நம்முடைய பார்வையும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய கண்களும் எண்ணங்களும் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து யோசித்தால், பார்த்தால், சிந்தித்தால் நிச்சயமாக அதில் நமக்கு ஒரு விடை, ஒரு விமோச்சனம் கிடைக்கும். இந்த நாளிலே, இந்த 4வது மாதத்திலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற நல்வார்த்தை அவருடைய ஜனத்தை குறித்து தீர்க்கமாக இன்றைக்கு பேசுகிறார். எப்படி இருக்குமா? சமாதான தாபரங்களில் என்று. ஆகவே இந்த 3 மாதங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கெடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நிலையற்ற வாழ்வுக்கு நேராக நடத்தது போல இருக்கலாம். சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்பிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு எல்லாவற்றுக்குமே பதில். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சமாதான தாபரங்களில், அதோடு மட்டும் இல்லாமல் நிலையான வாசஸ்தலங்களில். அப்படின்னா என்னென்னா, அலைந்து திரிகிற அனுபவம் இனி வராது. நமக்கென்று கர்த்தர் முன்குறித்த அந்த இடத்துல நாம் தங்கி இருக்கும்படியான ஒரு சூழல் இந்த மாதத்தில் இனி வரக்கூடியதான நடக்கும். அதோடு இல்லை, நம்முடைய மனசு அங்கே இங்கே என்று சொல்லி அலைவாயிற நிலையிலிருந்து மாறி அமைதியாய் தங்கக்கூடியதான இடத்துல நம்மளை குடியிருக்க வைக்க போகிறார். ஆகவே எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு ஒன்று இருக்கத்தானே செய்யும். இதுவரை உங்கள் வாழ்விலே சமாதானமற்ற சூழ்நிலை, நிலையற்று திரிகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். சொந்த வீட்டில் தங்க முடியல, குடும்பமாக தங்க முடியல, நமக்குன்னு ஒரு நிலையான ஒரு இருப்பிடம் இல்லாத போல இருக்கலாம். அமைதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கலாம். எல்லாவற்றுக்கும் முடிவு இந்த மாதத்தில் உண்டு. கலங்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் சமாதானத்தோடு நல்ல நிலைவரமான ஒரு நல்ல இடத்தையும் வீட்டையும் ஒரு குடும்ப பாங்கினையும் கர்த்தர் தாமே நமக்கு கொடுத்து அமைதியற்ற சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்கி நல்ல அமைதியான தங்கக்கூடியதான ஒரு அருமையான ஒரு இடத்தை, அருமையான ஒரு வழிவாசலை கர்த்தர் இந்த மாதத்தில் உண்டாக்கி நமக்கு காண்பிக்க போகிறார். அவர் ஏற்கனவே நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறார். இனி வரக்கூடியதான நாட்களில் அதை பார்க்க போகிறோம். கலங்காதீர்கள். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த புதிய மாதத்திலையும் கூட கர்த்தாவே, இந்த அருமையான காலை நேரத்தில் இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசுகிறேன். நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் இருக்கிற அலைந்து திரிகிற சமாதானமற்ற அமைதியற்ற சூழ்நிலை கர்த்தாவை நீர் மாற்றி எங்களுக்கு சமாதான சந்தோஷத்தை, நல்ல பாதுகாப்பை கொடுத்து அமைதியான ஒரு இருப்பிடத்தை கர்த்தாவை நீர் கொடுத்து எங்களை குடியிருக்கிறீர். உம்முடைய வலதுகரத்தினால் எங்களை தாங்கி தப்புவிக்கிறீரப்பா. இந்த மாதம் பரிபூர்ணமான ஒரு சமாதானத்தோடு நாங்கள் வாழ்வோம் என்ற நிச்சயத்தோடு உம்முடைய பாதத்தில் அமருகிறோம். இந்த வார்த்தையின் மேலே விசுவாசம் வைக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் அப்படிப்பட்டதான நிலைவரமான எண்ணங்களும் விசுவாசங்களும், ஆண்டவரே நீர் சொன்ன வாக்கு அப்படியே நிறைவேறுகிறதான சூழ்நிலைகளும் வருவதாக, வெற்றி கனியை இந்த மாதத்தில் சுதந்தரிப்பார்களாக என்று சொல்லி ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, நமக்கு ஒரு அமைதியான நிலைவரமான ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது சீக்கிரத்தில் நம்முடைய கண்ணுக்கு தெரியும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். நன்றி.